அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு தக்காளி மிளகு ரசம் ரொம்ப சிம்பிளாக டேஸ்ட்டாக பண்ணிடலாம். வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த தக்காளி மிளகு ரசம் பண்ணுறதுக்கு மிளகு ஒரு 2 ஸ்பூன் மிளகு எடுத்துக்கோங்க. அப்புறம் 1 ஸ்பூன் ஜீரகம், மிளகு 2 ஸ்பூன், 1 ஸ்பூன் ஜீரகம். அப்புறம் கடலைப்பருப்பு ஒரு 2 ஸ்பூன், அது கடலைப்பருப்பு. அதுக்கப்புறம் குழம்பு மிளகாத்தூள் மல்லித்தூள் மிளகாத்தூள் கலந்து 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட குழம்பு மிளகாத்தூள் இல்லை அப்படின்னா இது 2 கலந்து எடுத்துக்கோங்க. இல்லாட்டா குழம்பு மிளகாத்தூள்னால் அதை நீங்கள் 1 ஸ்பூன், அந்த 1.5 ஸ்பூன் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ரொம்ப வேண்டாம், 1 ஸ்பூன் 1.5 ஸ்பூன் அந்த மாதிரி போதும். இப்போ இது எல்லாமே மிக்சியில் போட்டுட்டு மிக்சி நல்லா துடைச்சிட்டு இந்த ஈரம் இருக்கக்கூடாது, ட்ரையாக நல்லா திரிச்சுக்கோங்க. அந்த மிக்சியில் இது எல்லாமே பவுடர் பண்ணணும். இந்த மிளகு ஜீரகம் அப்புறம் குழம்பு மிளகாத்தூள் இந்த கடலைப்பருப்பு எல்லாமே சேர்ந்து நல்லா பவுடராக அரைச்சிக்கோங்க நல்ல மிக்சியில். அதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் தண்ணி, நல்ல 1 டம்ளர் தண்ணி தாராளமாகவே விட்டுக்கலாம். ஏன்னா அந்த பருப்புலாம் சேர்த்தனால கொழுன்னு ஆகும். அதனால் கொஞ்சம் 1 டம்ளர் தண்ணி விட்டு நல்லா அந்த மசாலா பவுடரை நல்லா கரைச்சி அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நல்லா தண்ணி விட்டு நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தக்காளி ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளி நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணணும். ரொம்ப சின்னதாக கட் பண்ணி அதை இந்த மாதிரி சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 2 தக்காளி மீடியம் சைஸில் கரெக்டாக இருக்கும். இந்த ரசம் ஒரு 4லேருந்து 5 பேர் சாப்பிடலாம். அந்த அளவுக்கு தான் சொல்கிறேன். உங்களுக்கு கூடுதல் வேணால் எல்லாமே கூடுதலாக எடுத்துக்கோங்க. இப்போ இந்த தக்காளியை நல்லா குட்டி குட்டியாக நறுக்கி அதுக்கப்புறம் அதில் தண்ணி விடணும். அந்த ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு, எந்த பாத்திரத்தில் ரசம் வைக்க போகிறீங்களோ அந்த பாத்திரத்தை தக்காளி போட்டுட்டு அதில் தண்ணி நல்லா தாராளமாக ஒரு 2 டம்ளர் 2.5 டம்ளர் வர நல்லா முங்குற அளவுக்கு கொஞ்சம் கூடுதலாகவே நல்லா தண்ணி நிறைய தேவைப்படும். அதனால் ஒரு 2 டம்ளர் வர கூடுதலாக விட்டுக்கலாம். விட்டுட்டு நல்லா இந்த தண்ணியில் தக்காளி நல்லா கொதிக்கட்டும். நல்லா தக்காளி ஓரளவு நல்லா வெந்து வரும்போது கொஞ்சோண்டு புளி, ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளியை கரைச்சி விடனாலும் நான் அதில் அப்படியே போட்டுருவேன். அதனால் அது ஒரு டேஸ்ட்டாக, அந்த புளி கரைஞ்சி அது ஒரு டேஸ்ட்டாக தான் இருக்கும். கொஞ்சோண்டு ஒரு சின்ன புளியை அதில் போட்டுருங்க. போட்டுட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு அது எல்லாமே சேர்ந்து நல்லா கொதிச்சிட்டு இருக்கட்டும். இப்போ அந்த தக்காளி அதுக்கப்புறம் அந்த புளி எல்லாமே சேர்ந்து நல்லா கொதிச்சிட்ருக்கு. கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு அந்த தண்ணியில் எல்லாமே நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ தக்காளி ஓரளவு வந்துட்டு இப்போ கொஞ்சம் ஒரே ஒரு பச்சை மிளகாய் லேசாக அந்த காம்பை கீறி விட்டுட்டு அந்த ஒரு பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை, சும்மா ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு பச்சை கருவேப்பிலையை அந்த கொதிச்சுட்டு இருக்கும்போது அதில் போட்டுட்டு அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் அதிலே நீங்கள் போட்டுருங்க. இந்த பச்சை கருவேப்பிலை போட்டு சேர்த்து கொதிக்கும் போது அந்த கருவேப்பிலை ஸ்மெல் எல்லாம் சேர்ந்து அந்த ரசம் ஒரு நல்ல ஒரு வாசமாக நல்லாயிருக்கும். அதுக்காக பச்சை கருவேப்பிலை கொஞ்சம் போடணும். அதுக்கப்புறம் பூண்டு தனியாக தட்டி போடணும். அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 10லேருந்து ஒரு 12 பல் பூண்டு ஒரு இந்த கல்லில் இந்த மாதிரி தட்டி, ரொம்ப பேஸ்ட்டாலாம் அரைச்சா நல்லா இருக்காது. இப்படி 1-2 அப்படி தட்டி இப்போ பாதி இது பண்ணி இருக்கிற மாதிரி நல்ல பேஸ்ட்டாக இல்லாமல் 1-2 தட்டி அதில் நம்ம அந்த ரசத்தில் இப்போ கொதிச்சிட்ருக்கலாம் அந்த ரசம் அதில் போடணும். இந்த பூண்டை பேஸ்ட்டாக இல்லாமல் இந்த மாதிரி 1-2 தட்டி போடும்போது தான் அது ஒரு டேஸ்ட்டும் அந்த ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும். அதுக்காக இந்த மாதிரி தட்டி போடணும். இப்போ எல்லாமே சேர்ந்து நல்லா கொதிச்சிட்ருக்கு. அந்த தக்காளி அப்புறம் அந்த கொஞ்சம் புளி எல்லாமே சேர்ந்து நல்லா கொதிச்சிட்ருக்கு. இன்னும் கொஞ்சம் தண்ணி தாராளமாக விடலாம். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் 1 டம்ளர் தண்ணினாலும் விட்டுக்கோங்க. தண்ணி விட்டுட்டு இப்போ இந்த எல்லாமே சேர்ந்து ஓரளவு நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ உப்பு ரசத்துக்கு தேவையான உப்பு, கல்லுப்பு போட்டிருக்கேன். நீங்கள் டேபிள் சால்ட்டோ கல்லுப்பு எதுனாலும் உங்களுக்கு ரசத்துக்கு எவ்வளோ தேவையோ அல்லது உப்பு கொஞ்சமாக போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ எல்லாமே சேர்ந்து கொதிச்சிட்டு இருக்கட்டும். இப்போ நம்ம ஏற்கனவே அந்த மசாலா பவுடர் ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, மிளகு ஜீரகம் எல்லாம் சேர்ந்து கடலைப்பருப்பு எல்லாமே சேர்ந்து அந்த இது நல்லா தண்ணி விட்டு கரைச்சி வச்சுக்கோங்க. நல்லா அடியில் அந்த படிஞ்சிடும். அதனால் நல்லா கரண்டிட்டு கலக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த ரசம் கொதிச்சிட்ருக்கலாம் அதில் விடணும். இப்போ இந்த மசாலா ஊற்றுனதுக்கப்புறம் ரசம் கொதிக்கக்கூடாது. அதனால் கொஞ்சம் நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க. அதுக்கு வரைக்கும் நல்லா கொதிச்சிக்கலாம். இந்த மசாலா பவுட்ரு இந்த கரைச்சி விட்ட பிறகு ரொம்ப கொதிக்கக்கூடாது. இப்போ அடுப்பு சிம்மில் இருக்கட்டும். இப்போ நல்லா நுர கூட்டி வரும்போது நம்ம தாளிசத்தை போட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடணும். ரசம் அதுக்கப்புறம் கொதிக்கக்கூடாது. இப்போ இந்த பக்கம் ஒரு சின்ன இதில் தாளிக்கிறதுக்காக கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டுருக்கேன். எந்த எண்ணெய்னாலும் நீங்கள் குக்கிங் ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் விட்டால் போதும். அதில் கடுகு, உளுத்தம்பருப்பு, அப்புறம் கொஞ்சமாக ஜீரகம் போட்டுட்டு அதை கருவேப்பிலையும் கொஞ்சம் போட்டுட்டு இதை தாளித்து இந்த இதில் இந்த ரசம் இந்த பக்கத்தில் கொதிச்சிட்ருக்கலாம் அதில் விடணும். இந்த சிம்மில் தான் இருக்குது. நல்ல தரதரெல்லாம் கொதிக்கக்கூடாது. நுர கூட்டி வரும்போது இந்த தாளிசத்தை போட்டுருங்க. போட்டுட்டு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப ரசம் கடைசியில் கொதிக்கக்கூடாது. இப்போ எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இப்போ மல்லி இலை கொஞ்சம் நல்லா கழுவிட்டு கொஞ்சம் குட்டி குட்டியாக சின்னதாக கட் பண்ணி லாஸ்ட்டு அதை போட்டுட்டு
இப்போ வந்து எல்லாம் நல்லா நுரைச்சிட்டு வந்துட்டுருக்கு. இப்போ வந்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ வந்து அருமையான ஒரு தக்காளி மிளகு ரசம் வந்து ரெடி ஆகிடுது. இது அந்த பருப்புலாம் சேர்ந்து ஆட் பண்ணனால கொஞ்சம் நல்ல கொழுப்பாக ரசம் வந்து ஒரு டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இதே மெத்தடில் நீங்கள் வந்து செஞ்சு பாருங்கள். இது ரொம்ப ஒரு சூடாக சாதத்தில் இந்த ரசம் விட்டு சாப்பிடும்போது நல்ல அந்த டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். உடம்புக்கும் ரொம்ப நல்லது. மிளகு, ஜீரகம், வெள்ளைப்பூடெல்லாம் சேர்க்கறதுனால உடம்புக்கும் ரொம்ப நல்லது. வாரம் ஒரு நாள் இந்த மாதிரி ஒரு ரசம் வச்சு சாப்பிடும்போது ரொம்ப ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் சொல்லுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.